கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கைய யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே ஒரு மலை மாதிரி கவலைகள் நம்மள சூழ்ந்து நிக்கும். தீராத கடன் பிரச்சினை, குடும்பத்துல ஒரு நிம்மதியில்லாத சூழல், தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களோட சுமை மனச அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிய வர நம்ம மனசுக்கு ஒரு ஆழமான அமைதி கிடைக்க ரொம்ப எளிமையான ஆனா மிகச் சக்தி வாய்ந்த ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. முழு குர்ஆன்ல 3ல ஒரு பங்க ஓதுன நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வோட கருணையை அள்ளித்தர்ற அந்த புதையல் என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். அந்த புதையல் வேற எதுவும் இல்ல, அதுதான் சூரா அல்-இக்லாஸ். 4 வசனம் கொண்ட சின்ன சூறாதான் அது. இந்த சூறாவோட சிறப்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை இப்ப பார்ப்போம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள் கிட்ட, உங்களில் ஒருவரால ஒரே ராத்திரியில குர்ஆன்ல 3ல ஒரு பங்க ஓத முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரிஞ்சது. உடனே அவங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களால அது எப்படி முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா குர்ஆனின் 3ல் ஒரு பங்குக்குச் சமமானது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவாகியிருக்கு. சுப்ஹானல்லாஹ்! யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க பல மணி நேரங்கள், ஏன் பல நாட்கள் கூட ஆகலாம். ஆனா வெறும் சில நொடிகள்ல ஓதி முடிக்கக்கூடிய இந்த சின்ன சூரா குர்ஆனோட 3ல் ஒரு பங்குக்குச் சமமான நன்மையை பெற்றுத் தருதுன்னா அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கான். இது எப்படி 3ல ஒரு பங்குக்குச் சமமாகும்னு இமாம்கள் விளக்கும்போது குர்ஆன் முக்கியமா 3 விஷயங்களைப் பற்றி பேசுதுன்னு சொல்றாங்க. 1 அகீதா, அதாவது அல்லாஹ் ஒருவன்கிற கொள்கை. 2வது அஹ்காம், அதாவது சட்டத்திட்டங்கள். 3வது கிசஸ், அதாவது நடந்த வரலாறுகளும் படிப்பினைகளும். இந்தச் சூரா முதல் விஷயமான ஏகத்துவக் கொள்கையை முழுமையா அச்சுப் பிசகாம விளக்குறதால இது குர்ஆனின் 3ல் ஒரு பங்குக்குச் சமமான சிறப்பைப் பெறுது.